அடிக்கிற வெயிலுக்கு குழம்பு ரசம் எல்லாம் வைக்காம இந்த மாதிரி தயிர் சேமியா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சுடு தண்ணியில சேமியாவை நல்லா வேக வச்சுட்டு தண்ணி இல்லாம சுத்தமா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ண சேமியாவை இந்த சட்டிக்கு மாத்திட்டு 1/2 கப் போல தயிர், 1/2 கப் போல பால் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். சேமியாவை தாளிக்கிறதுக்காக அடுப்புல பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 5 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு அதோடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமா முந்திரி, கொஞ்சமா திராட்சை சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு இறக்கி வச்சிருவோம். இந்த பக்கம் நம்ம சேமியால இன்னும் ஒரு 1/2 கப் போல தயிரும் பாலையும் சேர்த்து அதோடவே நம்ம தாளிப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா மல்லித்தலையை கலந்து சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான தயிர் சேமியா ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சாப்பிடும் போது அப்படியே தொண்டைக்கு எதமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.